அன்பான நண்பர்களே, உலகத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது நம்மளை திட்டாங்கன்னா சபிச்சிட்டாங்கன்னா நம்ம ஒரே பயப்படுவோம், நடுங்குவோம். ஐயோ அந்த சாபனை நமக்கு எங்கே டப்பா வந்து தொலை போகுது அப்படின்ட்டு. பைபிளில் பார்த்தீங்கன்னா பிலேயாம் தேவனுடைய மனுஷர் இருக்கார், பாலாம் ஒரு ராஜா இருக்கார், மோவாப்பிய ராஜா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வராங்க. வெளியே வந்தோடனே அவங்க மோவாப்பில் வந்து சேர்றாங்க. பயங்கர கடற்கரை மணல் போல இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே அந்த மோவாப்பி ராஜாவுக்கு ஒரே நடுக்கம் வந்துடுச்சு, பயம் வந்துடுச்சு. எப்பா இந்த ஜனங்க எங்கடா அப்பா நம்மளை முன்னிட போறாங்களோ அப்படின்ட்டு கர்த்தருடைய மனுஷனை விலை கொடுத்து வாங்கி, நான் உனக்கு விலை கொடுக்குறேன், உனக்கு காசு கொடுக்குறேன் நீ சொல்றதுக்கு, அவங்கள வந்து நீ சபி அப்படின்ட்டு அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு ஆள் அனுப்புறான். 2வது முறை ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, ஆனாலும் நான் சொல்றதான் நீ சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உடனே ஆண்டவருடைய பதிலை கழிச்சுட்டு அவர் போறாரு. அங்க போய் 3 இடங்கள்ல பலிப்பிடங்களை கட்டுறாங்க. 7 பலிப்பிடங்கள். பலி செலுத்தப்படும் பொழுது தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் போய் இயேசு கிறிஸ்து சொல்றது என்னன்னு கேட்கணும் அப்படின்ட்டு இவர் போறாரு. போய் கேட்டுட்டு வர்றாரு. கேட்டுட்டு வந்து அவர் ராஜாக்கு சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். பொய் சொல்ல நான் மனுஷன் அல்ல, மனம் மாற நான் மனுபுத்திரனும் அல்ல. அப்போ போய் ஆசீர்வதி பண்ற, சபிக்கிறது அவருக்கு இஷ்டம் கிடையாது. அப்போ அவர் ஆசீர்வதிக்கிறது பார்த்துட்டு அந்த ராஜா என்னன்றான், எப்பா நீ போதும், நான் சபிக்கத்தான் கூப்பிட்டேன், நீ என்ன விட்டு ஆசீர்வச்சுனேங்கிறீ அப்படின்ட்டு திருப்பி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறான். இந்த மாதிரி 3 இடத்துல பார்த்தாலும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிச்சுதான் ஆசீர்வதிக்கிறார். அதுவே என்ன கூட ஒரு மனிதன் என்ன பண்ணாரு, சபிக்கார், காரணமில்லாத சாபம். அப்போ நானும் பயந்தேன், என்ன இந்த மனுஷன் நம்ம நல்லதானே செஞ்சோம், இருந்தாலும் நம்மள சபிக்கிறாரு, எப்படி ஆண்டவர் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் பைபிள் இருக்கிற வார்த்தையின் மூலம் என்னை திடப்படுத்தினார். நீதிமொழிகள் 26:2, அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவிலான் குருவி பறந்து போவது போலும், காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது. ஸோ காரணம் இல்லாம நம்மளை அநியாயமா ஒருத்தர் சபிக்கிறாங்கன்னா அது நமக்கு வந்து தாங்கன்னு நினைக்கிறீங்க, நாங்கவே தாங்க. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அதை நான் உங்களுக்கு சொல்றேன், பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. யாருன்னா உங்களுக்கு சபித்தா, நீங்க ஆண்டோட பிள்ளையா இருக்கும்போது, ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கும் போது எந்த சாபமும் நம்ம கிட்ட வர முடியாது. ஏன்னா சாபங்கள், தொல்லைகள் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில அறிந்து போட்டார். ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்ம ஆசீர்வதிக்கத்தாங்க ஆண்டவருக்கு பிரியம். நம்ம கெட்டு போய் ஒன்றும் இல்லாமல் தொலைஞ்சு போகிறதுக்கு ஒன்றும் ஆண்டவர் இஷ்டம் இல்லைங்க. அதுக்காகத்தாங்க இந்த உலகத்துக்கு வந்தார். நம்ம தூக்கி விட, நம்ம ஏழ்மைங்கிறது நம்ம உயர்த்த, நம்புவோம் அவருடைய வார்த்தைகளை, ஆண்டவரை விசுவாசிப்போம். அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஸோ ஆண்டவர் ஆசீர்வதிப்போம். God bless you my friends. Amen. Thank you.